சிவகங்கை அருகே ஒக்கூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு தங்கியுள்ளவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பாஸ்போர்ட்ல வந்தவங்களுக்கு ஆதார் அட்டை இல்லை. இங்க நிகழ்ச்சிகள் வைக்கிறது, சமுதாய ஃபங்க்ஷன் வைக்கிறது. சிவகங்கையில் முதலமைச்சர் பங்கேற்ற அரசு விழாவிற்காக அரசு கலைக்கல்லூரி வாயிலில் காய்கறிகள், பழங்கள், மலர்களாலான வரவேற்பு வளைவு வைத்திருந்தனர். நிகழ்ச்சி முடிந்து முதலமைச்சர் சென்ற மறு நிமிடமே பழங்கள், காய்கறிகளை அங்கிருந்தவர்கள் வெட்டி எடுத்து துண்டு, சாக்கு மற்றும் பைகளில் வைத்து கட்டி தலையில் தூக்கிச் சென்றனர். 2019 ஆண்டு சென்னை அமைந்தகரை பகுதியில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய குழந்தையை கடத்தியது தொடர்பான வழக்கில் வீட்டு பணிப்பெண் மற்றும் அவரது ஆண் நண்பருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சிவகங்கையில் மன்னர் துரைசிங்கம் கல்லூரி மைதானத்தில் மருதுபாண்டியர்கள் சிலை அமைக்க அடிக்கல் நாட்டச் சென்ற முதலமைச்சரை மாணவிகள் சூழ்ந்து கொண்டு நன்றி தெரிவித்தனர். இதனை உசிரே நீதான் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். வானில் ஒரே நேர்கோட்டு பார்வையில் தென்படும் 6 கோள்களை காண சென்னை மற்றும் கோவையில் ஏராளமானவர்கள் திரண்டனர். வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 6 கோள்கள் ஒரே சமயத்தில் தென்படும் நிகழ்வை சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் தொழில்நுட்ப அறிவியல் மையத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கண்டனர். இதேபோல கோவையிலும் கொடிஷியா அறிவியல் மையத்தில் ஏராளமானவர்கள் கண்டனர். துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் 1,30,00,000 ரூபாய் மதிப்புடைய 1.25 கிலோ தங்க கட்டிகள், தங்க நகைகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் 2 கைது செய்தனர். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜக்காபுரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அவற்றை உடனடியாக நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் 65 வயது பெண் ஒருவரை டிஜிட்டல் அரெஸ்ட் முறையில் முடக்கி 2.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த அருண்குமார் என்ற நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சிபிஐ அதிகாரி என்ற போர்வையில் வாட்ஸ்அப் வீடியோ காலில் அப்பெண்ணை அழைத்த அருண்குமார் பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து சட்டவிரோதமாக 200 கோடி ரூபாய் அளவில் பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது என மிரட்டியுள்ளார். பிரச்சனையில் இருந்து தப்பிக்க தாம் சொல்லும் வங்கிக் கணக்குக்கு பணம் அனுப்புமாறு கூறியவன் பணத்தை பெற்றதும் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் மலைப்பாதை படிக்கட்டில் அமர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அசைவ உணவு உண்ட புகைப்படத்தை சுட்டிக்காட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத நல்லிணக்க பண்போடு அமைதியாக இருந்து வந்த மக்களிடத்தில் நவாஸ் கனி பிரிவினையை தூண்டுகிற நோக்கில் செயல்பட்டுள்ளதாக தனது எக்ஸ் தள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டம் வளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியரின் நோட்டு, புத்தகங்களை பார்த்து அதிக மதிப்பெண் பெறுவதற்கு ஆலோசனைகள் வழங்கினார். ஒரு மாசம் கண்ணை விழிச்சு நல்லா படிக்கமா, சரியா? என்னைக்கு வாழ்க்கை பூரா நமக்கு பெருமையா இருக்கும். நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல இவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு மனசுக்கு ஒரு பெருமையா இருக்கும், நம்ம பெற்றோருக்கும் பெருமையா இருக்கும், சரியா? தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகிகள் நியமனத்துக்கு பணம் பெறுவது தெரிந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் எச்சரித்துள்ளார். விழுப்புரம் சுற்றுவட்டாரத்தில் நிர்வாகிகள் நியமனத்துக்கு பணம் கேட்பதாக எழுந்த புகாரின் பேரில் அங்கு சென்ற ஆனந்த் தொண்டர்கள் மத்தியில் பேசியது இணையத்தில் பரவி வருகிறது. யாராக இருந்தாலும் சரி, தெளிவாக சொல்ற, பதவிக்கு யாராவது பணம் வாங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது
சேலம் மாவட்டம் செங்கவல்லியில் உள்ள அரசு மருத்துவமனை, அரசு மேல்நிலைப்பள்ளி, ஆதி திராவிட நல விடுதி உட்பட பல்வேறு இடங்களில் ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார். ஒதியத்தூர் கேட் பகுதியில் அமைந்துள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்குள் தண்ணீர் புகுந்து விடுவதால் வேளாண் பொருட்களை உலர வைக்க முடியாத சூழல் நிலவுவதாக விவசாயிகள் அவரிடம் தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய சைலன்சரை பொருத்தியபடி பல்சர் பைக்கில் வலம் வந்த இளைஞரை தடுத்து நிறுத்திய போக்குவரத்து போலீசார் அவரை கையோடு புதிய சைலன்சர் ஒன்றை வாங்கி வர வைத்து அதனை பைக்கில் பொருத்திய பின் அபராதம் விதிக்காமல் விடுவித்தனர். பரந்தூரில் விமான நிலையம் வந்தால் தமிழகத்தில் ஐடி துறையில் 15,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் பேரூராட்சிகளுக்கும் 100 நாள் வேலை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் குதிரை ஏற்ற பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகர் அருண் விஜய் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள கோபாலபுரம் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அங்குள்ள வயல்வெளிகளில், கிணறுகளில் சென்று கலப்பதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். கழிவுநீரை முறையாக சுத்திகரித்து பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை திருமங்கலம் அருகே வெள்ளூரில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை நேரில் சந்தித்து தொகுதி பிரச்சினைகள் குறித்த மனுக்களை வழங்கினார். முகாமில் விவசாயிகளுக்கான மானிய விலை உழவு இயந்திரங்கள், பல்வேறு புதிய ரக காய்கறிகள் உள்ளிட்டவை பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. கள்ளக்குறிச்சியில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வந்த கும்பலைச் சேர்ந்த மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ரஞ்சித் குமார் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய சந்திரசேகர் என்பவனையும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த வனிதா என்ற பெண்ணையும் கைது செய்துள்ளனர். இந்தோனேஷியா நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக கொட்டைப்பாக்குகளை இறக்குமதி செய்ததாக தூத்துக்குடி மாநகராட்சி 18வது வார்டு திமுக கவுன்சிலர் சீனிவாசன் என்கிற ஜான் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பரில் முந்திரி பருப்பு பெயரில் 23 டன் கொட்டைப்பாக்குகள் தூத்துக்குடி துறைமுகம் வந்திறங்கின. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வெளியம்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் இலவச சேலையை வாங்க ஆண்களும் பெண்களும் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.